பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துட்டீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாம சார், இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கம். சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது, நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது. நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூரா சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே. ஒரு சிங்கம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ழானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும். அப்போ உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்க். லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது. பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கும் அவருக்கு பெரிய துரோகம் பண்றீரியா? முதல்ல பேரை மாட்டோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பியாவது கப்பியாவது. கெட் அவுட். கப்பி சுப்பி. உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி. ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா. எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீரே கேள்வி கேளும். மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரேஜ், செல்லா மேரேஜ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. பில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? பில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு. நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் both of you. என்னையா கேள்வி கேட்கிற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க. அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பிர்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், 3 சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது 3 பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வஉசி, டிகேசி, மாபுசி இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவை பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுவேன். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல் இல்ல, நான் ஒயிட் பேர்ல் தான் பார்த்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். உலக புகழ்? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லிக் கொடுத்த பிரின்சிபல் தப்புன்னு இப்போதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? விடுங்க சார், பைத்தியக்காரத்தமா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல 2 வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சத்தியம் இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல.
இது நாகேஷ் சொல்லிருக்காரு. யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் எழுதுற ஓலைச்சுடியில நான் இதை படிச்சு. இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா 2 பெரிய மனுஷாளுங்க சிபாரிசு கடிதம் வேணுமே, வச்சிருக்கீங்களா? சார், நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார். டேக் யுவர் சீட். உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா? வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தென்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிடலாமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டாங்க? 7465 100க்கு. முடியாது சார், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னால வருஷம் பூரா வேட்டியை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போட்டு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் தான். அண்ணாங்கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன்னை அண்டர்வேர்லயே ஆபீஸ் பறிச்சனா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். வேலை இல்லன்னா தான் உன்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு 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 நாக்க வெந்து போட போது இருக்கு. புழுகிறதுல தப்பே இல்லடா, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் புத்திசாலித்தனமா. விஷயம் உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்தக்கூடாது. அவ்வளவுதான். நான் வேலை ரிசைன் பண்ணத்தான் போறேன். என் முகத்துல முடிக்காத போ. அங்கிள், யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற? சார், வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண? வீங்கிட்டியா? நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸுக்கு வந்துட்டு போறதுக்கு தான். வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பிறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்கிறவன் தான் சாமர்த்தியசாலி. அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமையில்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. அப்பப்போ உடம்ப சிலுக்க வச்சிடுற. நாளைக்கு 3:30 மணிக்கு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டியோட போய் தூள் கிளப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நில நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடா. டேய், லீவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு 104 காணும். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கறதுக்குள்ள தாவத்து வந்து போயிடுமே. ஐடியா, ஒரு 3 மணி சுமாருக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ணா. டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேசுறா. சரி, அவரே சீரியஸ் ஆக்கிறேன். டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே தீர்த்துறேன். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லுவேன். அடி பொண்ணோட பேர் ராஸ்கல். டேய், நேற்றுக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி வந்தாங்கடா. மண்டேல வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்திக்கிட்டு சொல்லிட போற. வெரி குட் சந்திரன்.
நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எது மணிக்கு வரும் சார்? 4:30 மணிக்கு வருவார். 4 நாளைக்கா? ஆமா. சரி. டெலிபோன் அறியட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ. ஆஹா. ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அத நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் வேறுமா சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம மண்ணடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற, லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியர். அப்படியா? அடடடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜ் சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா நசத்தா? அம்மான்னு தான் சொன்னா சார். எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட. வயசான காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்குன்னு படிச்சு சொன்னேன் சார். சார், இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட் தானே? ஹார்ட் பேஷண்டா? ஆ, அது வேற சொன்னானா? அம்மா, நீ மண்டிய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க, அது போதும். வரேன் சார். இந்த ஒட்டை வருவாரு, அவனை தூக்கி உடம்புல போடு. சரி. நீ போப்பா. சார், அந்த மண்ணடி கவுடு. மண்ணடி பின்னாடி, முன்னாடி அம்மா தான். நீ போ. இந்தப்பா சார், இத செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் சார். நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும் இருக்கட்டும், இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி, என்ன தேடுற? உங்க காலை தேடு. இந்த இதே காலம் நினைச்சுக்கோ. நல்ல நல்ல. என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த, திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை. சலாம் அலைக்கும் சார். வணக்கம் சார். Come here. இது உனக்கு சார். சார், பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கோடு நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார்.
எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும். வக்கீல் கூட டாக்குமெண்ட்ஸ் டயல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கு சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலைவே அடி, ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சிக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அம்ஜிக்கிற டாக்டரா, அம்ஜி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். யூ பிளடி லயர், சீட் 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடிச்சிட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கடி. சார், ஃபுட்பால் காலையில உடைச்சு ஆடுறாங்க, அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? கொன்னுடுவேன். போய் சொல்றேன் அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற. எஸ் சார். நோ சார். என்ன மேன்? எஸ் சார், நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ். எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற. கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்சேன், இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது. இங்க தீப்பெட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன். குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் செல்லும் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே என்ன யார் சார்? அது கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றது? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேற்று நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருக்காங்க சார். எஸ் எஸ். இப்ப புரியுது. என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூட மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்க. மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா? ஏன்னா நேற்று நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் அப்படியே குழம்பு போயிடுவாங்க சார். நான் மாட்டிக்கிறேன் சார். எங்க அப்பா சொல்லுவார் சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கும், அதை பொய்யான குற்றச்சாட்டை போட்டு பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதே. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சீதையை சந்தேகிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார். இப்பவே இங்க நெருப்ப விட்டுங்க சார். அட்மிஷன் பண்ணி நான் பத்திரிகை நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பி தானா? நீங்க நிஜமாவே கேட்கறதுலயே இன்னும் நம்பலே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவரே. நெல்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத. என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் குடிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா குதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து குதிக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் வேற.
அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் தரவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். நீ செய்யாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊரை சுத்த காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்டேன்? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு நான் எங்க போகுது சார்? ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். நாங்க 2 பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க 2 பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்கு, நான் மேற்கு. அவன் காஷ்மீர், நான் கன்னியாகுமரி. உன் தம்பியை தனியா அனுப்பி வை. அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்டை? ஐயோ அப்பா, அநாத ரட்சகா, ஆபத் பாந்தவா, நாகேஷா. நாகேஷ் சார் இருக்காரு? வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. என்ன சார், சினிமா சார் சார்? இல்ல. அப்போ ப்ரொடியூசரா? பத்திரிக்காரரா? இல்ல. இல்ல கடங்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் போதுக்குள்ள எனக்கும் போதுக்குள்ள புடிச்சு பிடிச்சிக்கலாம் நினைச்சேன். அவ்வளவுதான். வேண்டாம். பேசி போனா போய, எனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நாகேஷ். வணக்கம் சார். வாடா படியா. இவன் என்னுடைய பரம ரசிகன். பெரிய ஆக்டர் தெரியுமா இவன்? சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளும் ஆசை. ஆனா வயசு தான் வரல. உட்கார முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல முதலாளி ஒண்ணு நேருக்கு இல்ல இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைலு. ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கே இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டா பார்த்துட்டாரு. கத்துக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்திய படத்துல ரெட்ட வேஷம் போடும்போது மீச மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்டேன், அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் தானேடா. என்னடா? உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? டேய், நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து. எட்டனா கொடுத்தா மழுந்து எடுத்துட போறான். டேய், முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசை எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசியோட சந்திரன் எப்படி போடுது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒரு இருந்தா சொல்லுமா? பெரிய சாம்சன் இவன், எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கான். டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலகாலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கு போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீஸ் இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு. நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன பண்றது, பொதுவா வேணாமா? உள்ள
உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு ஏய் தோட்டக்காரன் யாரது? உன்னதாயா தோட்டக்காரன் ஏயா கையில பைப்பை வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய செங்கோல எங்க அவன் முதலாளி? யாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஆமா அந்த கிழவன் தான். கூப்பிடு அந்த கிழவனை. கூப்பிடுறேன். ஆமா உங்க முதலாளி எப்படி? சிடு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பார்க்க போறிய. வேலை கட்ட படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஒரு அல்டாப்பு பேர் வழியா இருக்கிற நீ. நான் ஏன் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அவர் பக்கம் எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டேய் சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திரன். தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Turn right. Come up. Now you turn to your right, young man. சார் அதிர்ச்சியா இருக்கா? இல்ல ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த பூத்தக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார்? வெட்டி போறீங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலி தான். தேங்க்யூ. நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 நோ. யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விறுவிறுக்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க வேலை செஞ்சிருக்கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கிழவன். வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதான் சார். இட்ஸ் a fact. We can't delay. Sorry, I'm too frank. மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா பிரின்சிபலா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படியெல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான். என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். பூஷ்வ மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்து தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். சரி சரி. நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவனை செக் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதிகாலம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர். பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோ. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழிலை உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. பாட்ல பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். உங்களை தான். உங்க ஆசைகளோட நான் இப்போது இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யாரது?
சின்ன பையனை கூப்பிடாம ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசமாரி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்துறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பையன் இப்படி இருக்கானேன்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு வாட்டி கேட்ட சொல்ல தெரியாது சார். சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அத்தானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வீடா இல்ல தேவலோகமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அப்படியே சப்தஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. மியூசிக்னா எனக்கு உயிரே. ஆனா பாருங்க, எங்க அப்பாவுக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது, சில நேரங்களில் அந்த ஆண்டவன் ரொம்ப ராங்கா முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழகா தொடச்சு வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க, உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலன்ல ஒரு கன்னியாகுமாரியா, பாடுதல ஒரு எம்.எஸ். சுப்பலட்சுமியா, ஆடுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். ஏன் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது. அப்ப உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பாத்துருக்கீங்க? எஸ், அன்னைக்கு மேடையில பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இந்த முகத்தா, இதே முகத்தா. இந்த முகத்துக்கு இப்படி ஒரு போராட்டா? அப்ப உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்தது இல்ல. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் மூஞ்சி ஏன் மீசை நான் இல்லைங்கிறேனே. ஏன் கண்ணு ஏன் பார்வை நான் இருந்ததுங்கிறேனே. இல்ல சார், இருந்தது மாஸ்டர். ஐயோ, என்ன சாப்பிடுறீங்க? சம்திங் ஹாட் ஆர் கூல்? உங்க கையால எது கொடுத்தாலும் கூல் ஆயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அப்ப டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். கட்ட பொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. வேலைக்கார பையன். காஃபினா காஃபி மட்டும் தான் கொண்டுறதா? இதாம கொடுத்து வச்சுங்க. மாடையா பண்ணுங்க. அப்புறம் எனக்கு எங்க இருக்கு? இல்ல, இது இப்ப வந்துடுறேன். என்ன பண்ணி எங்க? இதுதான் எனக்கு வேலை. இந்த வயசுலயே இதெல்லாம் உண்டா? இல்லையா? எப்படி 15 வயசுல நான் ஆரம்பிக்கணும். முதல்ல ஸ்டைல கத்து வச்சுக்கிட்டா பின்னாடி புகையை மட்டும் விட்டுக்கலாம்ல. சரி, நீங்க மீசையோட சும்மா ரஜினி மாதிரி இருந்தீங்க. இப்ப மீசை இல்லாம நாகேஷ் மாதிரி இருக்கீங்க. ஆமா, நீ ஏன் மீசை எடுத்த? எதுக்கு சார்? வச்சுக்கோ. எதுக்கு சார்? எதுக்கு சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, அதான் வச்சுக்கோ. நீ ரஜினி இல்ல நாகேஷ் இல்ல, ஏதோ எம்பாராத வேலை பண்ற. நான் புறப்படுறேங்க. சாப்பிட்டு போங்க மாஸ்டர். இல்லைங்க, அவசரமா வேலை இருக்கு. ஐயோ, உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். பரவாயில்ல, நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன். காலைல டிராப் பண்ண சொல்லட்டுமா? வேணா, நான் பஸ்லயே போயிடுறேன். கட்டப்போமா, சாரை கூட்டிட்டு போ. இவனா? சாரா? சார் எதுக்குங்க? நானே போறேன். இல்ல இல்ல, அல்டேஷன் கொலைக்கும். சரி, நான் வரேன். எனக்கா ஒண்ணு ப்ளீஸ். ஏண்டா பத்திரம் இருக்கு, அது எதுக்கு? அரே, இந்த மியூசிக் விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்ணு இல்ல, கண்ணு இல்ல. ஓஹோ, அப்போ
மீசை பத்தி பேசுற போதெல்லாம் 10 ரூபாயா கொடுத்தியா? சும்மா கையில சுடுக்குடா. அந்த மரியாதை இருக்கட்டும். நட. யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சே. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், மீட் திஸ் யங் மேன். பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவைட் ஆப்போசிட். ஆபீஸ் கணக்கெல்லாம். டாக்டர், டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், தப்பா இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப ஒண்ணு சொல்றது இப்போ ஒண்ணு சொல்றது அப்ப பிடிச்சி திட்டுறது. என்ன அங்கிள், சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க? அண்ணன் அப்படி தப்பு எனக்கு? அவனே கேளு. அண்ணன் தான் வாய் மூட்டு இருக்கேன். எப்படி வாயை திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு 2 பேராவது வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுள்ளுக்கு 8 மாசம், மைனர் பண்ண டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளி ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடிக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவைய தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுள்ளுக்கு பாரத் ரத்னா அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இது? அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு விளையாட்டு எல்லாம் ஈடுபாடு கிடையாது சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அங்கே என்னடா ஃபுட்பால் மேட்ச் நிக்கிறாரு. ஏண்டா மரம் மண்டை, அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வாங்க போலாம். இவனை போலீஸ் கண்ணுல படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வாங்க. தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காலையில எதிர்பார்க்கிறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிட்டு. தம்பி நல்லவன் தான், திறமசாலி, நல்லா பாடுறான். வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாக தோஷம் சார். நானும் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு. ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திருந்தா இல்லையா பார். எப்படி பாயசம்? நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதான் சார். எங்க அம்மா அங்கே 5 நிமிஷத்துக்கு வாட்டி என்ன நினைச்சுக்குவாங்க. எனக்கு இங்க விக்கல் வரும், புறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா ஆமா சார். அதான் பார்க்க போறேனே. சார் உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும். உங்களுக்கு சார் வீண் சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும். சார் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏப்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறியே. யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏன்? தயார் பண்ணி வைக்கணும் சார். ஒரு அப்படியே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆஃப் டே லீவ் வேணுமா? வேண்டாமா? அம்மா ஆச்சு சார். 10 மாசம் சுமந்து பெற்ற பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே? உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணும் கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எத? எதா? அதான் எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்படுங்க நாளைக்கு. தற்கொலை பண்ணிக்கிற சீன் உனக்கு எதுக்கு மாட்டாச்சப்ப? ப்ளீஸ், இமேஜ் போனதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிற கதை பிரகாரம். டைலாக் பாத்துக்கிட்டியா நீ? அப்புறம் டேனா மாதிரி இருக்கா? ப்ளீஸ் சீரியஸ். டேக் எடுத்துமா? ரெடி ரெடி. லிசன் கூட பாவுக்கு. கிளாப் ஸ்டார்ட் ஆன். வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும்.
நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம்மா. என்ன தடுக்க நீங்க பண்ணிட்டு போயேன். நீ எல்லாம் எப்படி பாருங்க. என்ன சார் நீங்க நல்ல சீரியஸ் இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இந்த கேட்கறீங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ்? அதான் நாகேஷ். ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க. பேசாம உட்காருங்க. நான் அவளை க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவளை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தலை எடுத்து எந்த ரேலத்தை பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா எப்படி? ஒரு தலைவலிடா. தியேட்டருக்குள்ள உட்காந்து பாரு, மண்டையே வெடிச்சிடும். சரி. அம்மா ஓய்விஜய் தானே? அவங்க நான் தற்கொலை பண்ணி கூட சொல்லும்போது இந்த டொய்யன் மியூசிக் வருமேடா நீங்க. அது அப்போ. இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயால கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விடு, நமக்கு இருக்கதெல்லாம் என் பிரச்சனை. எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து. இந்நேரம் பார்த்து தாய்ப்பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க. இவங்க சௌகாச்சாரி இல்ல. அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே. ஹாய் லட்சுமி. ஹாய் எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாள் ஆச்சு? மீனாட்சி துரசாமி. சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாயை திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி. சந்திரன். இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஹலோ விஜயா, சௌக்கியமா இருக்கியா? என்ன பேப்பர்ல உன்னை பத்தி கிச்சு கிச்சு எதுவுமே காணோம். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா? அதானே கேட்டேன். ஆனா ஒண்ணு, இவங்க நாடகத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை போறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உடம்பையே செருப்பா தைச்சு போட்டுருவாங்க. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமொரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமொரு தோஷமில்லை. My God, எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள். You mean fan? No, fanatics. Oh, that's much better. நீ தாரா சொல்ல உங்க டிராமா பார்த்தோம். நைட்டு பூரா தூக்கமே வரல. அடாடா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசாமி கூட அதுதான் சொன்னார். ராமசாமி தெரியாது? கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். ஏய், ஐஸ் வச்சுட்டு போகுண்டா. இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20, 22. மை காட், எனக்கு 45 வயசு ஆகுது. 45? 45? இந்த அம்மா வயசுடா? ஆமா. வெளியே போர்ட்ல துரசாமி எழுதி இருக்கு. அவங்க புருஷனா? ஆமா, சொந்த புருஷனா? சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அவங்க டிராமான்னா நாம உயிரையும் விடலையா? அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்கா இப்படி பயப்பீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே. ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒருத்தருக்கா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கேன்.
என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விக்ரம்மா தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கரெக்டுங்க. கண்ணாடியை கட்டிட்டு 10 வருஷம் ஏறி போச்சு. பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க அப்பா பேரு வாட்டி சொல்லுங்க. ஐயோ, கட்டை அறிவுட நம்பி கழிவு பெருமா. செத்தேன், செத்தேன், நான் செத்தேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெற்றெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ கவலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கட்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தலத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அடிச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உங்க உடம்புக்கு ஆகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழிக்க வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் தங்கச்சுமா. வணக்கம். தீர்காயசாயர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிப்பு நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ? பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யாரது இந்திரன்? நீங்க தானே 10 மாசம் சுமந்து பெற்றீங்க இந்திரனை. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாதான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதே எங்க அம்மா மறந்துட்டாங்க இல்லையா அம்மா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. இவ்வளவுப்பா இருப்பா, இது அவசரப்படாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுட்டான். என்னது? சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம்தான். எனக்கு பசிச்சா அவனு சோப்பு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூட்டை சிந்துவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில 10 அடிச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அன்னையிலிருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லைன்னா இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணி இருக்காரு. ஏம்மா, மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் என்ன மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கீழ வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். எனக்கு கிழவ திரும்பி வந்தாலும் கொண்டுடும். நெக்லஸ் எங்க வாங்குனீங்க? 3 மாசம். ஏண்டியம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார்? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாசம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையடி எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம்,
உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ மாப்பிள பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ளெல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி தரசுவாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை, எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பார்த்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. 2 பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர் என்ன ஸ்ரீராம் இதுக்குள்ள கிளம்பிட்ட? ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே போறேன். இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்தத்தையும் புடிங்கிட்டானுங்க. சீட்டாட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாரு பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலி தான் போல இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். யார் பண்ணி? கட்டபொம்மன். கிறிஸ்து கேட்ட வந்திருக்கியா? குடு. கிறிஸ்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசுக்கு ஓலை மாத்தணும். ஏதோ பணம் இருந்தா கூட. உன் வீட்டு கொடுத்த ஊழல் மாத்திரத்துக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன சார், என் இடத்துல வேற யாராவது வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவேன். நான் ஓலை மாத்தி தானே பணம் கட்டேன். யாரா அவன்? ஒரு ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செய்த புண்ணியம். என்னடா என்னடா? என்ன சார், அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்க்கு வேணும். பெரிய கொடுத்த நிறைய ஓலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? நீ சொல்ல கழிச்சு சொல்லு. என்ன படுவா? பிளாக்மெயிலா பண்ற? எவன்டா அவன் பூஜை வேலையில? கரடி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஐயோ வல்லாலி. ஐயோ கிளம்ப வந்து என்ன பண்றது? என்ன பண்றது? டேய், எங்க அப்பா ஒளிஞ்சுக்கிறடா. டேய், போங்க அசிங்க போடா. அது டேய். தூக்கு வெளிய தூக்குடா. தூக்குடா. டேய் 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 டேய். கேடா. அசிங்க போடா. தூக்கு ஒளிஞ்சு தொலைங்கடா. டேய். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். அம்மா இங்க ஊருக்கு போயிருக்காங்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? 2 பேரும் கருத்தா சார். அது எப்படி? கபாலி கோயில் போயிருக்காங்க. கபாலி கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணன் எங்க? என்ன பதிலே காணோம்? உங்க அண்ணன் எங்க? இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லு நான் நினைச்சேன். நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லட்சியம் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாய்க்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரது லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். நீ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு
முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை ஹலோ என்ன சத்தம்? வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை பண்ணையே இருக்கு. அதுக்கு நீ இப்படியா வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். உமா, ஐயோ இது அம்மா. என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. எப்ப வந்தீங்க? அதுதான் முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்பதான் குளிச்சேன். ஓஹோ. அம்மா நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சந்தனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் ஒரு நிமிஷம் ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா கல்யாணராமன் கமலஹாசன் டபுள் டோன் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல். எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காரா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் அவங்க. நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநரம். உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு? சிமயானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளம் அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ. அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாற்றவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி a cheat but not a fool. முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ. நீங்க உட்காருங்கம்மா. ரஜானவரே. அப்பா போயாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன், ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். கை கூட தனியா போறது பயப்படுற நேரத்துல நீ பெற்றோர் வந்திருக்க. மொத்தமா வந்துட்டேன். நீங்க எப்படி லெட்டர் எழுதுனீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் பிள்ளைனா நான் குட்டி பிள்ளை. 16 அடி பாய்வேன். நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம மாலை மாத்தி கோயில கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில் திறந்துருக்காரு சார்? கோயில் கிட்ட முதல்ல கேட்டு பாருங்க. பூட்டி சாக கையில வச்சிருக்கான். யாரு? அண்ணன். நான் இப்ப நேரா புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போர் என்ன சொன்னாலும் சரிதான். ஏ அண்ணா மேல பிடிக்கா இருக்கானா? லுக் மிஸ்டர் சந்திரன், என் இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கனவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஜென்டல் வேணும்னு நினைச்சேன். நோ, யூ ஆர் எ காமன். இப்ப சொல்றேன் சார், நாளை காலையில எனக்கும்
கல்யாணத்துக்கோ கோயில கல்யாணம் முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தி பாக்கலாம். மத்தியராத்திரி இப்படி கத்த பாக்குறதுக்கு போய் நிமிஷம் நினைப்பாங்க. என்ன பத்தி உடனே தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த போயிடு. நாளைக்கு புஷ்பா வைக்க போயிட்டு போயிடலாம். ஓகே 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 ஓகே. சத்தியமா? சத்தியமா நிச்சயமா? நிச்சயமா. காதலிப்பே, இனிமே காதலிப்பே. போய் சொல்லுவே, இனிமே போய் சொல்லுவே. முடிஞ்சு தீவல் வேற ரெட்டேஷ போறியா? போடுவே. அண்ணே அண்ணே, எல்லாரையும் எப்போ ஏமாத்த முடியாது. நான் சொல்றது கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லட்சுமணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சிடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்குதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலையும் விட முடியல, அந்த பக்கம் வெளியும் விட முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச திரும்புதெல்லாம் விசுவரம் எடுத்து போய் துரத்துது. அன்னைக்குமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டை தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா, போய் தூங்கு லைட்டேன. ஐயோ, குட் மார்னிங் சார். இட் இஸ் நாட் எ குட் மார்னிங். சரி, உங்க அண்ணன் இருக்கானா? இருக்காரு. அண்ணே, உங்களுக்கு எந்த அண்ணனை பார்க்கணும்? எந்த அண்ணன் இருக்கான்? ரெண்டு அண்ணன் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே, என்ன சார் காலம் கட்டது? என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திர ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? ரொம்ப தான் தூங்கிட்டேன் சார். விடுஞ்சதை எத்தனை மணிக்கு இங்க இருந்து போனா? நான் பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியதா சார், உரைச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ்ல எதுக்கு சார் குட்டல வெளிப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட தில்முதல வெளிப்பட்டுடும். எது தில்முதல்? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார், என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்லை சார். என்ன? தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன உன் தங்கச்சி? ஒரு தங்கச்சி தெரிஞ்சா எவ்வளவு கட்டிக்குவா? சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? சரி சார். சார் சார் சார், இது பெரிய பிரச்சனை சார். என்னால சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையை சார் விடணும். அப்ப என் பொண்ணோட என்ன ஆகுது? 2 மணிக்கு டெம்பரேச்சர் சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு உங்க முதல்ல நிக்க வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். மாப்பிள்ள ஸ்வீட் ஒண்ணுக்கு 2 சாப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆசை விடாதீங்க, மேல மேல போட்டுக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷலா பண்ணது. கட்ட பார்த்து ஹலோ ஒரிஜினல், இந்த வீட்டுக்கு நீ மறுபடியும் வர போற. அதான் இவ்வளவு கவனிப்பு. கைமாத்த ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே. 5000 ரூபாவா? ஏய், இடைக்கிட போட்ட கூட 5000 ரூபாய் தர மாட்டேன். உங்களுக்கு அவசரம். எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தரடா கடிச்சேன். இப்ப கேட்டாதானே கிடைக்கும். ஏய் மாப்பிள்ளை, சாப்பிடுங்க மாப்பிள்ள, ஒண்ணுமே சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளை உப்பு ஐயோமா, இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி. நல்லா சாப்பிடு. சொல்ல பேச முடியா? என்னடா பணம் கொடுத்தா காட்டி கொடுத்த அவ்வளவு தரேன். நீ காமதான கண்ணு. உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாட்டி விடு, அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு. என்னது மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே. மாப்பிள்ளை, பால், அவுல், ஜவ்வரிசி 3 பாயாசமும் ரெடி. அனுப்பட்டுமா? சரி. பாயாசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயமா இருக்கு. முடிவல்ல முடியாதா? மீசை ஒரு தடவை நல்லா தடவை சொல்லு.
முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மன் வேற என்ன செய்ய முடியும்? ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. என்னடா ஒரு டவுட் சார். என்ன? வெரிதா சார்? இப்படிதான் சார் சந்திரசாமி மீசை இழுத்தேன். அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்துனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீசை ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆ? ஏன் டவுட்? காசா பணமா இழுத்தே பாத்துருமே. நான் அப்பவே சொன்ன காட்டியா? நான் அப்பவே சொன்ன காட்டியா? திருட்டு ராஸ்கல், சந்திர மாதிரி மீசையை ஒட்டிட்டு வந்து என்னை ஏமாத்தவா பாக்குற? டாடி, டாடி என்ன காரியம் செய்றீங்க? அவர் என்னோட காதலன். அவனுக்கு நான் காலன். எனக்கு வீரம் வராது, வந்தா நிக்காது. விட்டுடுங்க டாடி. முருகா, இந்த கிழவர்கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? நீங்க அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஊக கண்டுக்காங்க. அப்படியா? போங்க வந்துட்டேன்னா சீக்கிரம் போங்க. எனக்காக காத்துட்டு இருக்கீங்களாமே? ஆமா, இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு அண்ணா. இனிமே என் பாலிசி என்ன தெரியுமா? என்ன சுடுறது. அப்புறம் எப்ப நான் வந்து பாக்குறது? 10 அன்னைக்கு பார்க்கலாம். யார் பத்து? இத போறானே அவன் 10. யார வண்டி? 2000 போயிடுச்சு அண்ணா. 20 வருஷமா வளர்த்த பொண்ணைய அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா 2000 ரூபாய் ஏன் அப்படி கத்துற? வீட்டுல ஏசி கொண்டு இருக்கு. ஆற வண்டி ஒண்ணுதானே இருக்கு. அண்ணா அண்ணா என் வண்டி என்ன ஆற வண்டினா? அண்ணா அண்ணா ஆற வண்டி. இதுக்குதான் சொன்னேன், எனக்கு வெட்ட வழி மால் வச்சிருந்தான். உங்க காதலி இப்ப நரோட்டுக்கு வந்திருக்காது இல்ல? முதல்ல ஒண்ணு விட்டுண்டா ராஸ்கல். உமா, எங்க போயிட்டு இருக்க நீ? லாண்டரிக்கு போயிட்டு இருக்கேன். உன் அண்ணன் மூக்கு வெளுத்து போச்சு, அவனை முதல்ல கவனி. அண்ணனுக்கு என்ன? துப்பாக்கியும் கைமா ஸ்ரீராம் சுத்தமூர்த்தி அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன பாக்கலாம்டா? சென்ட்ரல் ஜெயில இருந்து கை தப்பி ஓட்டான். ஒரு மரியாதை வேணாம். ரிச்சாகார பில்ல வச்சிருக்கிறியா? அப்படி கேளு. பில்ல வச்சிருக்கியா? இல்ல. போலீஸ்காரங்கிறதுக்கு நீ பில்ல வச்சிருக்கிறியா? இதோ வச்சிருக்க. தொப்பி எடுத்துட்டா நீ குறுக்கா தெரியுமா? நீ ஏன்டா கவலைப்படுற? நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அப்ப நான் வரேன். உங்க லைஃப் எவ்வளவு ரிஸ்கா இருக்கு பாத்தீங்களா? ஏன் கேக்குறேன்? ஒரு பாலிசி எடுத்துங்களேன். அடைச்சி கார்ல தாண்டி நாட்டாலும் அப்ப வந்துக்கிறேன். அடைச்சி இறங்கியா? ஸ்பீடா போறீங்களா? லைசன்ஸ் இருக்கா? எதுக்கு? டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கு இருக்கு, இதுக்கு இருக்கு. டாடி, ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? காதலோட புண்ணியத்தன்மை தெரியாம நீங்க அவர் சொல்றதுனால எனக்கா விதவை ஆக்கப்படுறீங்க. தாலியா கட்டிட்டான் திருட்டு ராஸ்கல். ஆனா எங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. எங்க? சொர்க்கத்துல. அப்ப உங்க கல்யாணமும் சொர்க்கத்திலேயே நடக்கட்டும். டாடி, வணக்கம் சார். வணக்கம். சார் சார் பெரிய மனசு பண்ணுங்க சார். துப்பாக்கிய தூரி எறிங்க சார். எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். முடியாது. சந்திரன் இல்ல, சூரியனே வந்தாலும் விட மாட்டேன். இந்த 6 குண்டு தீர்ற வரைக்கும் அவனை சுட போறேன். என் அண்ணனுக்கு 6 குண்டு பத்தாதே சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? வண்டியை கொண்டு இடிப்பேன். யூ கெட் அவுட். You old man. ஹலோ. என்ன பொண்ணே கல்யாணம் ஆயிட்டா? திருமணத்து மேல பாலிசி ஒண்ணு இருக்கு. எடுத்துக்க. கல்யாணத்துக்கு வரவா? அப்பா சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். என்னன்னு? நீங்க கைப்பிடிச்சு இழுத்தீங்க. ஹலோ பிரதர். தாத்தா
இனி 2 ஷாட் பாக்கி இருக்கு. ஷாட்டா? இங்க ஃபயரிங்கா? ஆமா, இங்க தான் ஷூட்டிங். ஷூட்டிங்கா? ஒர்க்கர் ப்ராப்ளமா? அதுதான் சப்ஜெக்ட். நீ எந்த ஸ்டேஷன்? வீர் ஜோலி விட்டுட்டேன், இப்போ ஆக்டிங். ஆக்டிங்கோ பர்மனண்டோ? எந்த டிவிஷன் சார்? ஃபிலிம் டிவிஷன். ஒன்றும் புரியலையா? கிரைமா டிராபிக்கா? கிரைம். இப்ப பண்ற நாள் படம் கிரைம் தான். அட்டாமா? சொல்லாத யாரும் கேட்டால் அடப்பாவி. நீங்க சினிமாயே செய்யா, நீ நெஞ்சமே செய்யா. என்னடா ஒரே கோல்மாலா இருக்கு? ஆமா சார், ஒரே கோல்மால் சில்லுமுள்ளு சார். சில்லுமுள்ளு ஷூட்டிங்கா? ஆமா சார். அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்தன் மோட்டர் பைக்ல வரான், ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான். நான் பார்த்ததே இல்லையா? யாரா அந்த நடிகன்? இப்பதான் யாராலும் நடிக்க வராங்களா சார்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வரவங்கள பார்த்து நீங்க எப்படா முன்னுக்கு வர போறீங்க, முன்னுக்கு வர போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ உடனே இப்படி உட்காரு, 2 பேரும் சேர்ந்து ஜோடியா டாடா காமிக்கலாம். உன்னால தான் எல்லாம் குழப்பமோ. சரி. ஐயோ 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 ஐயோ. இது வந்து ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பேசுறேன். படுபாபு, பேமானி, கணங்காரா, அயோக்கியா, திருட்டு ஆஸ்கல். ராங் நம்பர். சரி வைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சமயக்கட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேடா பயந்தாங்குள்ளி ராஸ்கல். கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு மேல காரியத்துக்கு கம்மலாட்டி நிறுத்துடா. ட்ரெயின் என்ன தடம் போடணும், ஆட்டோன்னா கொடசாயம், பல்லவனா பிளாட்பாரத்துல போகும், நாகப்பட்டினம்னா புயல் அடிக்கும். அதே மாதிரி தான் கார்ல போனா விபத்து ஏற்படும். இது இயற்கை. இயற்கை காலை ஒடிக்கிறது இயற்கையா? குழந்தை உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா? என்னது, காலை எடுத்தாச்சா? எஸ், ஆம்புடேஷன். வர்றப்போ எடுத்து ஒரு காலை கையோடு எடுத்துட்டு வரேன், பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? தேங்க் யூ சார். உன்னை தூக்க தொங்க விட போறாங்கடா. நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல பேயா துரத்தினத இது வரைக்கும் 1,73,432 பேர் பாத்துருக்காங்க. இன்னைக்கு சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு எதிரா சாட்சி சொல்ல. நீ எதுக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க. கம்பி எண்ண. என்ன சொல்ற நீ? என்டையர் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போதுங்கிறியா? ஆமா. உடனே எங்கேயாவது கண்காணாத இடமா போய் ஒளிஞ்சுக்க. உன்னை பார்த்தா அப்படியே பிச்சு தின்றுவாங்க. ஓடு ஓடு ஓடு. என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளோன்னு நான் பயப்படுறேன். ஐயோ, இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு. சார், நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்கள காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லட்டேன் சார். இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பியை நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு. சார், தெரிஞ்சுப்பேன் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷன் நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். ஏன்னா இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ என் வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்களோட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. நோ நோ, இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜம், இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல. இதெல்லாம் இருக்கு. இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன், இல்ல குற்றாலம் போறேன். எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு.
வணக்கம் சார். வாப்பா. இவர்தான் மாஸ்டர். இனிமே உனக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம்மா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. காந்தியை கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தின்னு சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார். புல்லரிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பேரா இல்ல என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். கர்மம். Take it easy. ஹலோ, இந்திரன் இருக்காரா? உள்ள வாங்க மிஸ்டர் ரஜினி. என் பேர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்திரன் தேடி வந்திருக்கீங்க. முகத்துல வேற அசடு வழியுது. அண்ணன் வேற தூக்கத்துல உங்களை பத்தி பேசுவாரு. என்ன பேசுவாரு? சரு ஐயோ, என்ன நம்பி ஏமாந்து போறியா அப்படின்னா வாங்க மிஸ்டர் ரஜினி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா ரீல் விடுறீங்க? அண்ணன் பாடம் சொல்லி கொடுக்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பாவோட ஆர்டர். அவரை பார்க்காம கண்ணு பூத்து போச்சு. அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. கரெக்டா? 100% கரெக்ட். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா? வித் பிளஷர். வாங்க இருங்க, காஃபி கொண்டு வரேன். சரோஜினி இங்க எது பண்ணா? அது உனக்கு இல்ல, இந்திரனுக்கு. சும்மா கூட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்திரனுக்கு தான் கொடுப்பேன். இந்தா, இந்திரன் வந்தாச்சு. நான் லெட்டர் கொடுத்தாச்சு. என்ன? அவ ஃப்ரெண்ட் வீட்டு அட்ரஸ் கொடுத்து நான் சாயந்தரம் மீட் பண்ண சொல்லிருக்கான். 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அவ வீட்டுல அவளுக்கே சென்னடா இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். 7 மணிக்கு மேல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல அவளையே இந்த மாதிரி லவ் பண்ணணும். அதோட மூணு இளரும் போல அவளுக்கு என்ன காலத்து போறோம் போயிடுவா. எப்படின்னு சமாளிக்க போறேன்? ஒரு கையில கோந்து பாட்டில், ஒரு கையில மீச, ஒரு கையில சந்திரன் ட்ரெஸ், ஒரு கையில இந்திரன் ட்ரெஸ். வெரி குட். சந்திரன் மீன்ஸ் பங்க்சுவாலிட்டி. தம்பி தம்பி, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இந்தாங்க. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொன்னாரு. 6 அமர உட்கார்ந்து சாப்பிடுங்க. இப்போ தேரவில்லைங்க. ஏன் எப்படி? ஓ, ஏன் அவசரம் உங்களுக்கு தான் தெரியும். சரி, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க மிஸ்ஸைகள் அவசரமா போறேன். நீங்கள் டீ குடிக்கிற 10 ரூபா கூட. டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் வேணுமா உனக்கு? ஸ்பெஷல் மசாலா மச்சான். எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் பண்ணிட்டு வாடா. பேக்கிக்கு ஆஃப் பண்ணி தலைக்காரு. நான் இப்போ வந்துடுறேன். I'm sorry, sir. ஹாஸ்பிட்டல் அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். அப்பா சீரியஸ் நீ இப்படி போனா உன்ன வந்து பாக்குறேன். யா சீரியஸ் இருக்கா? பிடிக்கிறது இல்லையா? சரி போயா. வாங்க மிஸ்டர், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா.
மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதங்க இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதுதா. அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். வா 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 வா, என்ன பறந்த மனப்பான்மை. குட். பை உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டாக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்ல அவ்வளவு பயமா? சீ சீ சீ, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்பு இல்லையே? நம்ம போலாமா? தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன், இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்பேன்? தினமும் சந்திக்கிறோம். நான் தினமும் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. சரி. தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமோடு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமோடு தோஷமில்லை. தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு. தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களுக்கு என்னையா வேணும்? இது என் வீடு இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தா அடமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு இங்க வந்து தண்டா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் ஒன்னும் ஒளிஞ்சிருக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யாரு என்ன தெரியல உங்களுக்கு? தெரியல. அதான் எனக்கு வேணும். நான் தான் சாரு ஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பிபில பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவேன். ஒரு ஆள? என்னப்பா இது? ஹைகோர்ட் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்கு. யார் இவங்கெல்லாம்? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வேணாம். மை ஸ்ட்ரெங்க். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல். Note it down. Note it down. திருட்டு ராஸ்கல்னு சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு. அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு. அவரை பழி வாங்க முடியல. அதனால அவர் தங்கச்சிக்கால உரைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மதலீலை, காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சலாடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க 3 முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற. எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி காட்டு காட்டு. உன் சன்னத்தங்க காட்டு. மயிலாட். என்னது மயிலாட்? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரனை துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைனை கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 23, 24, 25, 26, 27, 28, 29, 20. இத்தனை செக்ஷன் தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா?
மீசையை ஒட்டிட்டு என்னை ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலைகுடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமின் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பையை தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே. நீ லாயர் இல்ல, லயர். Take me to Central State. குமார், என்ன மன்னிச்சுடுமா. கால்ல சக்கரை கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கரை வண்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போற என்ன சார், மீதி முக்கால் இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போல என்ன சார். ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வராம இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். எல்லாரும் வேட்டி அடிக்கிறார். என்னன்னு சொல்லப்பா. என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா. ஏன் சார் இந்திர திருந்த மாட்டான்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கிறப்போ காலேஜையே தீ வச்சு கொடுத்துற போகஸ் நகர மேதே சார் குடான் பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாரு. போதும்பா, புல்லரிக்க வைக்காது. என் மக சரோஜனியே இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா. பேச்சு வர மாட்டீங்களே. எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்ல ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதுகெல்லாம் அப்படி கும்பலா நிக்குதே, வெளியே அனுப்பேன். இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நானே கொடுப்பேன்? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்கடா சின்ன முள்ளு? மத்தது நான் சொல்றேன். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லலலலா லலலா லலலா தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. சின்ன விஷயம், மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே. இந்த பக்கம் ஆறாங்களும் அந்த பக்கம் ஆறாங்களும். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன ஏமாத்தி இருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா? அதனால தான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன். எங்க இருக்க? என்ன படவா ராஸ்கல், படிக்க வேண்டிய நேரத்தில் ஊரை சுத்திட்டு கோட்டை அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்க சாமான போட்ட உடைக்கிறீ. செத்து போன உங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கிறீங்க. பாவி, 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போது நீ திரும்ப சைட் அடிக்கிறது, பியூசி படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது. எப்படிடா பேசாம சொல்லு, எந்த சப்ஜெக்ட் சொல்லு. அங்கிள், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏண்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அப்படி உங்க பெற்றோரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்று இருந்தா இப்போ போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? எப்படி அப்படி அசத்துட்டே இல்ல? டேய்,
நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து உட்கா பாக்குறீங்களா? நியாயமா? மாசம் மாசம் கை சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்த நான் சொல்றபடி ஒரு அப்ளிகேஷன் எழுது. மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றத செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? இது ப்ரொப்ரைட்டர் சரோஜினி ட்ரேடர்ஸ். மெயில் 10 ரூபாய் தரேன், பாத்திர சீட்டு கட்டிட்டு வந்துடுறியா? நோ, சொந்த வேலை சார். நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார். முதலாளி போட்ட உத்தரவு சார். முதலாளி முதலாளி. சாரி ப்ளீஸ், பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது. முதலாளி உத்தரவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சலாம் அலைக்கும் சார். புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனுங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான். 50 வயசுக்கார குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை, நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். 2 பேருமே சரியில்லை, டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அது என்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார். சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான். உங்க பேரு பக்ரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட் ஏ சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதியிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன். நம்பர் 1, உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உன் மீசை. மீசை சாதகமா? அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்குங்கிறது அவர் அபிப்பிராயம். ரொம்ப ரொம்ப கேட்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? நம்பர் 2, உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும், என்ன தவிர. ஏன் பிடிக்காதியா? கீழே போடு. நம்பர் 3, உன் பேர் என்ன? சந்திரன். அப்படி சொன்னா அவருக்கு போறாது. சரி, ஏ சந்திரன். அதுவும் போறாது. வேற எப்படி சொல்லணும்? ஏன்னா என்ன? அதே இழு. ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும். நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா? ஆமா, வேலை கிடைச்சிருமே. எனக்கு போயிட்டு முடிச்சிருவேன். நம்பர் 4, தமிழனா இருக்கணும், தெலுங்கனா இருக்கணும், மலையாளியா இருக்கணும். ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? ரெட்டவா, நீ போ உள்ள. இது இருங்க, தண்டனையோட வரேன். அதனால வேட்டி சட்டையோட தான் நீ இன்டர்வியூக்கு போகணும். என்னதே வேட்டி சட்டையோடவா? சரி, தமிழ்னா வேண்டாம்னா இந்தியனா போ. இந்தியன்னா நேரு டிரஸ். அப்படி போனா தேசிய பாரம்பரியத்துல ஒன்னையும் சேர்த்துக்குவாரு. எனக்கு தெரிஞ்ச நேரு டிரஸ் இப்ப முராஜி டிரஸ் ஒருத்தர் தான் போடுறாரு. நான் கேட்ட கொடுப்பாரு. நம்பர் 5, கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், சடுகுடு இந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கிழிச்சு குப்பை தொட்டில போட்டு போ. இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பு. அப்புறம் நம்பர் 6, பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை. எங்க அப்பா சொல்லிருக்காருன்னு கதை விடணும். உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்ல, இருந்தாலும் புருடா விடணும். அப்போ உனக்கு மரியாதை 2 மடங்காயிரும். பெரியவங்களை மதிக்கிறேன்னு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா அவன் நாடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர். ஓனா போட பேசிக்குவீங்களா? படவார ஆஸ்கல்னு பேசிக்குவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல்? படவார ஆஸ்கல், நான் ஒரு பையன் அப்புறம் அவனுக்கு வேலை போட்டு கொடுறா. படவார ஆஸ்கல் அப்படி சிபாஸ் பண்ண வேண்டியதானே? சொல்ல மறந்துட்டேனே. நம்பர் 7, யாராவது சிபாஷோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட். நீங்க சொன்னா கூடவா? ப்ளீஸ் கெட் அவுட். எனக்காக ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் பனிஷ்மெண்ட் விடமாட்டே. எனக்கு அவசரமா போனோம். என் பேஷண்ட் கோடி விட்டு பத்து இல்ல.
அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு. இன்னைக்காவது ஊசி போடணும். தெரியாது உங்களுக்கு? அவருக்கு இன்னைக்கு 10. ஐயோ, போயிட்டானா அவன்? நேரு ட்ரெஸ் சாமி அது இங்க இருக்க? நேரு ட்ரெஸ்ஸா? டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார். அது இல்ல சார், அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க விற்க மாட்டீங்களா சார்? அவர் கொள்கையை தான் வித்துட்டோம். அவர் ட்ரெஸ்ஸையும் விற்கணுமா? கடவுள ஜுப்பா வேஸ்டியாவது இருக்கா சார்? இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் டிமாண்ட். 10 நாள் கழிச்சு வாங்கலாம். நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு. ஐயோ, ஒரு தேசிய பாரம்பரியத்தில் ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போறேன். ஒரு கதர் வேஷ்டி கரு ஜுப்பா கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிடும். அவ்வளவுதானே? கஸ்டமர் கூப்பிட்டீங்களா? என்னுடைய கதர் வேஷ்டி கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு. இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீச ரெடி. இதுல ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம். அது எப்படி இப்பதானே மீச இல்லாம ஆக்ட் பண்ண? அதுக்குள்ள மீச உலக மாதிரி கதையா? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்டை வேஷம். மீச மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அட வேஸ்ட் கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போல இருக்க. அதான் நாகேஷ். கூப்பிட்டீங்களா சார்? Close the door. Come here. என்ன சார்? Scoundrel ன்னு சொன்ன வருத்தப்பட மாட்டியே? Your brother is a bloody scoundrel. என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கே படுத்தலையே. ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டவன் இருக்க பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தான் கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்கிருந்து போற வரைக்கும் நீ பேசப்படாது. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படாது. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசிக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல்னு ஏதாவது. அவன் யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசிக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி, நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னொரு காதலிக்கிறா. நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ, நீங்க இப்படி சொல்ல எப்படிங்க? அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொன்னுட்ட என்ன? இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திர எழுதுற மாதிரி சரோஜனுக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சின்னதை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சமாளிக்க போறேன். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா? ஐயோ, நீயாவது சாப்பிடுவாயேன்னா? சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயித்த பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாள்னா ஏதாவது வம்பு கிழப்பா. 2 பேரும் வாயை திறக்காம சாப்பிடுங்க. வாயை திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்கன்னு. நான் பேசல சரி, அவ ஒருவேளை பேசினாள்னா வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறுக்கி பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினாள்னா சுட்டுடுவேன்.
வெண்டைக்காய் பொரியல் எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவு எடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா. சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிடுவேன். இதைத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க சார். வெண்டைக்காயா? வெண்டைக்காய் குழ குழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் குழ குழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவா மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ஒம்பு வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கரிகா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வரை எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவர் பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயா, இது என்ன இது கொத்தவால் சாடு சண்டை? 2 அங்குலம் மீசை வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு 2 பேரையும் நல்லா ஏமாத்திரம் பண்ண நம்ம தின்னு முடியல. நம்ம காட்டுல மழை பெய்யும் போது அமைதியா வம்பு. சரி சரி. உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நீ அழைச்சிட்டு வரல. சரி சரி. என்னது? ஏன்பா அதர? சார், இதுவே எனக்கு வேற வழியே இல்ல. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை? சார், எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன எப்போ? இப்பதான் சார், 3 நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி? சார், எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படகு கவுந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதுக்காக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? என்ன பண்றது சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும்? அப்படிங்கிற? ஆமா. முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. முருகா,